ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்யப்பட வேண்டும், எப்படி ஒழுங்கமைக்கப்பட வேண்டும், எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டல் இருக்குல்ல. அந்த வழிகாட்டல் முறைகள் பின்பற்றப்படவில்லை. எதிர்காலத்தில் இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள்லாம் நெரிசலில் சாவது என்பதை நாம் அனுமதிக்க முடியாது. இந்த தவறை செய்தது தாவேகாவினுடைய நிர்வாகிகள் தான் என்று சொல்வதற்கு அவங்க மனம் விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் மீதும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை என்று சொல்வதன் மூலமாக நடந்த குற்றத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். மறைமுகமாக அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குருமூர்த்தியோடு ஒரு ரகசிய சந்திப்பு நிகழ்ந்தது என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதை குருமூர்த்தி வழக்கம் போல அது மறுக்கிறார், அப்படி எதுவும் நிகழவில்லை என்று மறுக்கிறார். எப்பொழுதுமே ரகசியமாக சதித்திட்டங்கள் தீட்டுகிறவர்கள் தங்கள் சந்திப்பு குறித்து வெளிப்படையாக பேசிய வழக்கம் என்பது இல்லை. இப்படித்தான் ஓபிஎஸ் விஷயத்தில் அவர் தலையிட்டார் என்பதை அன்றைய காலகட்டங்களிலே ஊடகங்கள் பேசியது. ஆனால் அவர் அதை குறித்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொன்னார். ஆனால் பின்னாடி என்ன செஞ்சார், அவரே துக்குடக்கு விழாவில் நான் தான் போய் தர்ம யுத்தம் இருக்க சொன்னேன் என்று அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அப்போ இவர்களுக்கு பின்னால் இந்த பின்னடைவு, தாவேகாவுக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவை பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது.